அன்பார்ந்த மாணவர்களே, மற்றும் ஒரு பாடத்துல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். எந்த அளவுக்கு பாட் பண்ணலாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்குங்கிறது தான் என்னோட நோக்கம். இன்றைக்கு நாங்க இந்த மிகுதியான பகுதியை நாங்க முடிக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பேப்பரை நான் பிரிண்ட் எடுத்து செஞ்சு பார்க்க சொல்லியிருக்கிறேன். எகிப்திய கலை வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு படம் நீங்க பாக்குறீங்க. எஃப் என்ற அடையாளமிடப்பட்ட படம், ரைட்? அந்த படத்துல பேர் மென்குறை அரசனும் அவனது மகாராணி என்று சொல்லக்கூடிய எகிப்திய சோடினில காணப்படுகின்ற சிற்பம், ரைட்? இந்த சிற்பம் தொடர்பாக இன்னும் கொஞ்சம் விளக்கமான உங்களுக்கு விளக்கப்படுத்துறதாக இருந்தால், கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 2470 ஆண்டு கால பகுதியில அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சோடி ஆட்சியாளர்கள் சொல்லுகின்ற ஒரு சிலை தான் இது. அவங்க ரெண்டு பேரும், ரெண்டு மனித உருவங்களும் உடல் நின்று நிற்பதை போல, நின்று இருக்கிறது போல, நின்று காணப்படுறது போல இடது கால முன்னால வைத்து இருக்கிற அந்த நிலையை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆணுருவங்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உடல்ட கீழ்ப்பகுதி ஒரு குறுகிய ஆடை, அதாவது முழங்காலுக்கும் இடுப்புக்கும் கீழ்ப்பகுதி உடலோட ஒட்டிய ஒரு குறுகிய ஆடை அணிந்திருக்கிறது மாதிரியும், உடல்ட மேற்பகுதி சிறந்த மேனியாக நிர்வாண உடலாக காணப்படுது. பொதுவாக ஆண் சிலைகள்ல காணப்படாத அதே ஆபரணமற்ற நிலை இதிலேயும் காணப்படுது. ஆபரணங்கள் இல்லாம காணப்படுது. இருந்தாலும் தலையில உள்ள அந்த பாரம்பரியமான எகிப்தியர்கள் அணிகின்ற, எகிப்திய பிரபுக்கள் அணிகின்ற அந்த தலை அணி இதுல அணியப்பட்டிருக்கிற விதத்தை நாங்க பார்க்கலும். ஆணுருவங்களோட கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே தொங்க விடப்பட்டு உள்ளங்கைகளை பொத்தியவாறு காட்டப்பட்டிருக்கிற விதம் நீங்க பார்க்கலும். அதே போல அவருடைய மனைவி பக்கத்துல இருக்கிறவ அவரோட மனைவி தான். ஏன்னா கழுத்துல இருந்து கால் வரங்காட்டி நீடு செல்லுகின்ற ஒரு மெல்லிய ஆடை, உடலை ஊடுருவி தெரியக்கூடிய ஆடை அமைப்பை நாங்க பார்க்கலும். அப்ப மென்குறை சொல்லக்கூடிய மன்னண்ட இடது தோலை இடுப்புல வலது பக்கத்தை பிடித்த மாதிரி இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்குது. ஆணுருவங்களை பொறுத்த வரைக்கும் பலமிக்கதாக காட்டுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்குது. பெண்ணுருவங்கள் கொஞ்சம் சாஃப்ட் தன்மையாக, மென்மை தன்மை வாய்ந்ததாக காட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்துல இது ஒரு வட்ட வடிவமாக இல்லாமல் நீள் சதுரமான ஒரு சிலை அமைப்புல காட்டியிருக்கிறாங்க, ரைட்? அதே நேரத்துல நாங்க அடுத்து இந்தியாவுடைய கலை வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட சிற்பத்தை தான் நாங்க பார்க்கிறோம். இந்த சிற்பத்தை உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த சிற்பத்துடைய பெயர் ஒரு அரசனை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சிற்பம். அந்த அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கனிஷ்க அரசனுடைய உருவமாக காட்டப்பட்டிருக்குது. ஒரு முண்ட பகுதியை மட்டும் கொண்டிருக்கிற ஒரு உருவச்சிலையாக காணப்படுது. அது நின்ற நிலையில இருக்கிற ஒரு ஆண் திடகாத்திரமான ஒரு அரசனுடைய சிலைத்தான் அப்படி என்று சொல்லி நாங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இது கனிஷ்க அரசனுடைய உருவம். ஏன்னா கனிஷ்க அரசனுடைய உருவத்தை பொறுத்த வரைக்கும் மதுர கலை சம்பிரதாயத்தோடு தொடர்புபடுத்தி நாங்க பாக்குறோம். அகலமான பாதணிகளை அணிந்து காணப்படுகின்ற ஒரு கேத்திர கணித வடிவங்களை கொண்டு காணப்படுற அந்த ஆடை அமைப்பு, நீளமான ஒரு ஆடை அமைப்பு அணிஞ்சிருக்கிறாரு. இடுப்புல வாள் சொருகி வலது பக்கத்துல வலது கையில செங்கோலை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு நிலையை காட்டப்பட்டிருப்பதாக அடையாளப்படுத்துறாங்க. ஆடையுடைய அந்த கரை பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிரேக்க எழுத்துக்கள்ல ராஜாதி ராஜ கனிஷ்கன்னு சொல்லி அதுல பொறிக்கப்பட்டிருக்குது. இதே ஒத்த உருவம் கனிஷ்க மன்னுடைய நாணயத்திலையும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு விதமான செம்மண் கற்பாறை ஊடகமாக கொண்டு வடிவமைச்சிருக்கிறத நாங்க பார்த்தோம். அதே மாதிரி பிள்ளைகள், நாங்க ஏற்கனவே எச் என்ற ஓவியத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எச் என்ற ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் ஜெமினி ராய்ன்னு சொல்லக்கூடிய இந்திய நவீன ஓவிய கலைக்கு வங்காளத்துல செல்வந்த குடும்பத்துல பிறந்த ஜெமினி ராயுடைய நவீன ஓவிய பாணி தழுவிய ஒரு ஓவியம். சிங்கராலும் வாயில கவ்வி நிக்கிற பூனையுடைய உருவத்தை காட்டுறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்குது. நாட்டார் கலைகளோட நவீன ஓவிய கலை செல்வாக்கும் காணப்படுகின்ற இந்த ஓவியத்தை நாங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பூனையோட நடுப்பகுதி பச்சை நிற வடிவத்துல சூழ்ந்த நீள்வட்டம் ஒன்றுல காட்டப்பட்டிருக்கிற அந்த விதத்தெல்லாம் கொஞ்சம் அந்த தடித்த ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கோடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கிராமிய பண்போட பூனை உடைய அந்த மோடிமைப்படுத்தல், அதே மாதிரி சிங்கரால பிடிச்சிருக்கிற விதம், இதெல்லாம் புறவய கோடுகளிடையே காணப்படுகின்ற மிக முக்கியமான பண்புகளோடு சேர்த்து கலைஞன் வரைஞ்சிருக்கிற விதத்தை நாங்க பார்த்தோம். அதே மாதிரி
ஐயன்ற உருவத்தை நாங்க கடந்த வகுப்பு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தின ஞாபகம் இருக்குது. குறிப்பாக இந்திய ஓவியராக காணப்படுகின்ற ரவீந்திரநாத் தாகூர். ஏன்னா இந்த ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லக்கூடிய இந்திய ஓவியருடைய ஓவிய வழித்தோன்றல்ல தோன்றிய மிக முக்கியமான ஒரு ஓவியமாக நாங்க பார்க்கலாம். அதாவது வந்து இது ஒரு அரச, இந்த ஓவியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அசோக ராணி வந்து அரச மரத்தோடு இருக்கிற ஒரு பக்க தோற்றமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட இருக்கிற ஒரு ஓவியத்தன்மை இதுல காட்டப்பட்டிருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரச ஒரு பின்புல ஒண்ணு காட்டப்பட்டிருக்கும் அரண்மனை, ஒரு அரச இளவரசி வந்து ஒரு அரியணையில இருந்து பக்க தோற்றத்துல பார்க்கிற விதம், பக்கத்துல காணப்படுகின்ற அரச மரம் போதி மரத்துடைய விருட்சம் காட்டப்பட்டிருக்குது. ஒரு கபில நிறம் சார்ந்த வெப்ப வர்ணத்தை இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அசோகமன்னனுடைய மனைவி தான் ஓவியத்துல மத்தியில காணப்படுகின்ற உருவம். அவர் ஆழ்ந்த சிந்தனையோடு அரச மரத்தை நோக்கியவாறு காட்டப்பட்டிருக்கிற விதத்தை இத வரைஞ்சிருக்குது கருப்பொருளாக. பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரச பண்புகளுக்கு மத்தியில வந்து கல்வெளி கட்டூன்கள் அமைக்கப்படுகின்ற பௌத்த மத போக்குல காணப்படுகின்ற அந்த கட்டிட அமைப்பை பின்னணியாக காட்டப்பட்டிருக்கிறது. ராணித கைக்குல வந்து ஒரே நாகத்துல அடையாளம் ஒன்று காட்டப்பட்டிருக்கும். அதுல அதே நேரத்துல அந்த அரச இலைகள்ல வந்து கீழ்நோக்கியவாறு வரையப்பட்டிருக்கிற விதம் அதுல வந்து நீங்க பார்க்கலாம். அதுல வெண்கொற்ற குடை போன்ற அம்சங்கள் வந்து இதுல காட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஜே என்ற படத்தை நான் சொல்லியிருந்தேன். இலங்கையுடைய மரச்சொதுக்களுக்கு பிரபல்யமான எம்பக்க தேவாலயத்தில இந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட அல்லது அங்க தூண்கள்ல காணப்படுகின்ற ஒரு தென்னிந்திய நாயக்க சிற்ப முறையை தழுவி காணப்படுகின்ற சிறுதாள் புடைப்பு நுட்ப முறையில வடிவமைக்கப்பட்ட ஒரு சிற்பம், மரச்சிற்பம். கம்மாலு பிஹிம்பியான்னு சொல்லக்கூடிய மரத்தை ஊடகமாக கொண்டு தெல்மட மூலாச்சாரியருடைய தலைமையில வடிவமைக்கப்பட்ட சிற்பம், குதிரை வீரன் சொல்லக்கூடிய தலைப்பிடப்பட்ட சிற்பம். அப்ப இதை சுற்றி ரேகை லயம் பொருந்தியதாக காட்டப்பட்டிருக்கிற விதம், அதே நேரத்துல சுற்றி சிங்களக்கலை அலங்காரங்கள் பயன்படுத்தியிருக்கிற விதத்தை நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நாங்க நேரடியா வினாக்களை போகும் பிள்ளைகள். எஃப் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள 11வது வினா பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விட வரும். அபுசிம்பல் தேவாலயத்திலிருந்து வெற்றி அகற்றப்பட்ட ராம்செஸ் வடிவங்களில் ஒன்றாகும். களினால் செதுக்கப்பட்ட எகிப்திய பாரரசரின் சிலை ஆரம்ப காலத்தில் கிரேக்கர்கள் பழமையான எகிப்திய சிலையின் போல செய்யப்பட்டதாகும். 2வது விட வராது. 4வது பழமையான எகிப்திய மரபுரி நினைவுகளை காட்டும் மென்குறையும் அவனது மனைவி சிலையாகும். 4வது விட பொருத்தம். 5வது விடைய பாப்பம் அமர்நாத் தேவாலயத்தில் இயற்கை 5வது விடையும் வராது. 3வது விடையும் வராது. 2வது விடையும் வராது. 1வது விடையும் வராது. அப்ப சரியான விட 4வது விட. 11வது கேள்விக்கு 4வது விடதான் பொருத்தமான விட. உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன்னா, ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க பார்க்கலாம் 12வது வினா. ஜி எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது. மதுரா சிலைகளில் அரச தன்மை வெளிக்காட்டும் ஒரே ஒரு சிலையாகும். பார்ப்போம். மதுரா கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட கனிஷ்கன் என்ற அரசனின் சிலை. இதுக்கு நேரடியாக விட வந்துட்டு 2வது. 3வது பார்ப்போம். எளிமையான கேத்திரக்கண வடிவங்களை பயன்படுத்தி மதுரா கலைஞர்களால் செய்யப்பட்ட நிர்மாணிப்பாகும். இதுலயும் ஒரு விடை இருக்குது. பார்ப்போம். காந்தார தேச கலைஞர்களினால் நிர்மாணிக்கப்பட்ட தமது தலைவன் கனிஷ்கரின் சிலையாகும். காந்தார தேச கலைஞர்களால் நிர்மாணிக்கப்பட இல்லை, இது மதுரா. அதனால 4வது விடையை நாங்க புறந்தள்ளுவோம். புத்த சிலை நிர்மாணிப்பை போன்ற அரச பரம்பரை சார்ந்தவர்களையும் செய்வதற்கு காந்தார தேசத்தின் முயற்சி. 5வது விட பிழை. 4வது விடையும் 5வது விடையும் காந்தார தேசம், அதாவது காந்தார கலையோடு தொடர்பட்டதால நாங்க 4வது 5வது நிராகரிக்கிறோம். அப்ப 1, 2, 3 விடையும் பொருத்தமா இருக்குது. இதுல மிக முக்கியமான தன்மையை கொள்ளப்பட்ட விடை எது அப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 2வது விடையை பாருங்க. 3வது விடை 2வது விடை மிக பொருத்தமா இருக்குது. அதுல வந்து 2வது விடையை பாருங்க, ஸ்பெசிபிக் ஆயிருக்குது விட. அதாவது மதுரா கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட கனிஷ்க அரசனுடைய சிலை. 3வது விட சரிதான், எளிமையான கேத்திர வடிவங்களை பயன்படுத்தி இருக்குது தான். ஆனா மதுரா கலைஞர்கள் செய்யப்பட்டதுதான், அதை யாரும் சிலை என்று சொல்ல. அப்ப 1வது விடையிலே 2வது விடையிலே வந்து இருக்கிற ஒரு பொதுவான ஒற்றுமை வந்து மதுரா கலை இருக்குது. ஆனா வந்து ஒரே ஒரு சிலைன்னு சொல்றதால நாங்க அதை நிராகரிக்கிறோம். 1வது விடையை நிராகரிக்கிறோம். 2வதுக்கும் 3வதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, 2வது விடையில வந்து ஸ்பெசிபிக்கான சுட்டிப்பான விடை தந்துட்டான். 12வது வினாவுக்கு 2வது விடைதான் உங்களுக்கு பொறுத்த மாதிரி இருக்கு. 13வது வினா. எச்செழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது. நாங்க பார்த்துட்டோம். எச்செழுத்து நான் உங்களுக்கு விளக்கப்படுத்திட்டேன். சரிதானே? ரைட். ஜெமினி ராய் தனக்கே உரிய கலைநுட்பத்துடன் வரைந்த ஓவியம். இது சரிதான். அடுத்தது விட சரியா பிள்ளையான்னு பார்த்துட்டு இந்தியாவின் தனித்துவத்தை எடுத்துக்காட்டும் நந்தலால் போஸின் நிர்மாணிப்பு. இது நந்தலால் போஸ் நிர்மாணிப்பு இல்ல. அப்ப 2வது விட நிராகரிக்கப்பட்டுட்டு
மூன்றாவது, அபிர்நாத் தாகூரினால் இந்தியாவின் தனித்துவம் சித்தரிக்கும் விதத்தில் மேற்கொள்ளப்பட்ட நிர்மாணம். இல்ல, இது அபீந்திரநாத் தாகூருடையது இல்ல. அப்ப மூன்றாவது விடைய நிராகரிக்கிறோம். இந்திய இயல்புகளையும் சித்தரிக்கும் அமிர்தா ஷேக்கினுடைய நிர்மாணம். இல்ல, அமிர்தா ஷேக்குடைய ஓவியமும் இல்ல. நாலாவது விட நிராகரிக்கப்பட்டுட்டு, இந்தியாவின் நவீன கலைஞர் ஒருவன் கலைநுட்பத்திறன் நிர்மாணம். இது பொதுவான விட, ஆகவே அது வராது. ஸ்பெசிபிக்கான விட முதலாவது, ஜெமினி ராய் தனக்கே உரிய கலைத்துவ பண்புடன் வரைந்த ஓவியமாகும். 13வதுக்கு முதலாவது விடத்தான் பொருத்தமாக இருக்கிறது. சரிதானே? ரைட், ஓகே. அப்ப அந்த விடை நாங்க தெரிவு செஞ்சாச்சு. அடுத்த வினாவுக்கு போகலாம். 14வது வினா, ஐயெழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது. 14வது வினா, பிக்குனி சங்கமித்தை ஸ்ரீ மகாபோதி இலங்கைக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றமை. இல்ல, அது பிள்ளை. ஆகவே முதலாவது விட நிராகரிக்கப்பட்டுட்டு. இரண்டாவது, அசோக மன்னனின் மனைவி ஸ்ரீ மகாபோதியை தரிசித்தலாகும். கொஞ்சம் சரிமாறி இருக்குது, பாப்பம் வச்சுக்கொண்டு. ஸ்ரீ மகாபோதின்னு சொல்லி சொன்ன அரசமரன் தம்பிள்ளிகள் இலங்கைக்கு அனுப்பிய தயாராகும் அசோக மன்னனின் மனைவியார். ரைட், பாப்பம் அப்படியான்னு சொல்லி. நாலாவது, இந்திய பெண்ணொருவர் ஸ்ரீ மகாபோதியை பார்வையிடலாகும். அப்ப இது 19 விட நாலாவது விட நிராகரிப்போம். முதலாவது நிராகரிச்சிட்டம், நாலாவது நிராகரிச்சிட்டம். 5வது பாப்பம், ஸ்ரீ மகாபோதி மரத்தின் கிளை ஒன்றை பொறுப்பேற்கும் அரச வம்ச பெண்ணொருவர். இது ஒரு பொதுவான விட. முதலாவது, நாலாவது, 5வது விட நிராகரிக்கப்பட்டு, 2வது கிளை 3வது கிளை தான் விட இருக்கிறது. ரைட், அதுல நாங்க 2வது விடையை பார்ப்போம். அசோக மன்னனுடைய மனைவி ஸ்ரீ மகாபோதியை தரிசித்தல் அல்லது பார்த்து கொண்டிருத்தல் என்கிற ஓவியம் தான் மிக சரியாக இருக்கிறது. இலங்கைக்கு அனுப்ப தயாராகிற விதத்தை நாங்க இதுல அசோக மன்னனோட தான் தொடர்புபடுத்தணும். என்ன, இவவோட தொடர்புபடுத்த வேண்டிய தேவையில்லை. ஆகவே நாங்கள் அந்த விடையை நிராகரிக்கிறோம். சரியான விடை 2வது விடை. 15வது வினா, ஜே என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள செதுக்கல். மரச்சட்டகம் ஒன்றின் மீது செய்யப்பட்ட பழமையான செதுக்கல். ரைட், ஓகே, நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். பாப்பம், அடுத்த விடயம் செஞ்சுட்டு வருவோம். பனாவிட்டி அம்பலத்தின் செதுக்கல். பனாவிட்டி அம்பலத்துல இந்த அளவுக்கு நேர்த்தியான சிலைகள் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிக்கல, காட்டுனேன். 2வது விடையை நிராகரிக்கலாம். 3வது, மகுள்மடுவ மரச்சட்டகத்தின் செதுக்கல். மகுள்மடுவ மரச்சட்டக செதுக்கல் கண்டி தலதா மாளிகையில காணப்படுது. இது அங்க ஒரு சிலை இல்லை, சிற்பம் இல்லை. ஆகவே 2வது விடைய நிராகரிச்ச மாதிரி 3வது விடையை நாங்க நிராகரிக்கிறோம். 4வது, எம்பக்க தேவாலயத்தின் செதுக்கல். இது ஓகே. முதலாவது விடையும் 4வது விடையும் கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்குது, பாப்போம். 5வது, மரச்சட்டம் ஒன்றில் மீது செய்யப்பட்ட புதியதொரு புனைவு சிற்பமாகும். ரைட், இப்ப 15வது வினாவுக்கு நாங்க பார்ப்போம். இந்த முதலாவது, மரச்சட்டம் ஒன்றில் செய்யப்பட்ட பழமையான செதுக்கல். 5வது, மரச்சட்டம் ஒன்றில் செய்யப்பட்ட புதியதொரு புனைவு சிற்பம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. 4வது விடையில கொஞ்சம் ஸ்பெசிபிக் இருக்குது. அதாவது எம்பக்க தேவாலயத்தை சொல்லியிருக்கிறாங்க, மரச்சட்ட செதுக்கல்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே 15வதுக்கு 4வது விடையை தெரிவு செய்வது பொருத்தமாக காணப்படுகிறது.